அம்மா கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? நமக்கா தண்ணி ஊத்திட்டா நீ? ஐயா ஐயா என்ன காப்பாத்துங்க, ஒரு தனியா அடிக்க வராங்க. அம்மா நீ என்ன செய்த? அது பெரிய கதைங்க, அப்படி சொல்றீங்க. ஏயா ஒரு தடிப்பையன் ஓடி வந்தான பார்த்தீங்களா? தடிப்பையிலா? அவனா? இந்த பார், இப்படி இந்த திருப்பம் இருக்குல்ல, அப்படி தேடிட்டு போ. அந்த பக்கம் தான் ஓடி இருக்கான். இந்த பக்கமா? ஓடி போயிட்டு போறான். ஏய் என்ன தப்பு செய்து ஓடியாங்க? அதை ஏன் கேக்குறீங்க? பழுக்க தலைக்கு மருந்து கொடுத்தங்க, அது அவன் அதிர்ஷ்டம் வண்டி மசியா போச்சுங்க. அவன் அதிர்ஷ்டம் வண்டி மசியா மாறிடுச்சா? ஆமாங்க. அப்படின்னா அதிர்ஷ்டம் வந்தா மருந்து கூட வண்டி மசியா மாறும்னு சொல்லு. பின்ன ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் வந்தா மண்ணு பொண்ணாகும் போது மருந்து வண்டி மசியா ஏன் மாறாதுன்னு. ஏன் மாறாதா? தம்பி ரொம்ப நாளைக்கு இனிமே இந்த உலகமும் ஏமாறாது. போங்க, இந்த உலகத்தை ஏமாத்தலனாக்கா நான் இவ்வளவு சுகமா இருக்க முடியுங்களா? என் மருந்து சாப்பிட்டவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தையே மறந்துருக்காங்க தெரியுமா? பாருங்க, நாகப்பாம்பு விஷயத்துக்கு இந்த நாகுருஞ்சி வேறுன்னு ஒண்ணு இருக்குங்க, அதை மாத்திரம் 400 பணத்துக்கு வச்சிருக்காங்க. அதாவது பலிச்சதா? பலிச்சதுங்க. யாருக்கு? எனக்கு 400 பணம். சரியான சுயநலவாதியப்பா நீ. நானா? சந்தேகம் என்ன? உன்னை போன்று எத்தி பிழைக்கும் கூட்டம், ஏமாற்றி வாழும் கும்பல், இவை யாவும் உண்மையின் முன்பு ஒரு நாள் தலைவணங்கி ஆக வேண்டும். இனிமேலாவது இந்த ஈனத் தொழிலில் ஈடுபடாமல் மானத்தோடு வாழ வழிதேடு. அப்படி வாழணும் தாங்க எனக்கும் ஆசை, ஆனா முடியலைங்க. ஏன் முடியாது? இந்நாட்டின் வருங்கால திட்டத்தை நிறைவேற்ற உன் போன்ற வாலிபர்கள் தான் தேவை, தெரியுமா? வாலிபர்கள் தான் தேவைன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த வண்டி மதி வியாபாரமே பண்ணிருக்க மாட்டேங்க. நான் செஞ்சதெல்லாம் தப்புங்க. நான் வரட்டுமா? என்ன எங்க போறீங்க? என் சொந்த விஷயத்துக்கு. சரி, சொந்த விஷயம். பின்ன என்னங்க, வாயளவுல சொன்னா போதுங்களா? உங்களோட கூட இருந்தா தான் ஓரளவாவது உருப்படுவாங்க. அதுவும் இல்லாம நான் உங்க கூடயே இருக்கணும் போல தோணுதுங்க. சரி வா. ஏய் என்ன யோசிக்கிற? மறுபடியும் அந்த பழைய வியாபாரம் பண்ணலாம்னா? அதெல்லாம் இல்லைங்க, என் முறை பொண்ணு குல்சார நடுவழியே விட்டுட்டேங்க, அவளையும் அழைச்சிக்கிட்டு அப்படியே. சரி வா. கவராடும் பவனம், பந்தயம் 1000 பொன், வெற்றிக்கு மணமாலை, வீழ்ச்சிக்கு சிறைச்சாலை, இப்படிக்கு லாப்பே. ஐயா அது ஏயா படிக்கிறீங்க? ஏன் இங்க ஆனானப்பட்ட அரசர்கள் எல்லாம் உள்ளே அடிமையாகி கிடக்குறாங்களா அந்த பெண்ணிடத்துல? நீங்க அப்படின்னா யாருமே வெற்றி பெறலையா? வெற்றியாவது பெறதாவது? ஆன வாயில ஆகப்பட்ட கரும்பும் அக்கின வாயில ஆகப்பட்ட துரும்பு எங்கேயாவது திரும்பும் ஐயா. போங்க போய் வந்த வேலையை பாருங்க. ஆண்களை அடிமையாக்குவதென்றால் அவள் எப்பேற்பட்டவளாயிருக்க வேண்டும்? சுத்த வீர வம்சத்தில் பிறந்த நாம் இவளை வெற்றி காணாமல் திரும்புவதா? நில்லுங்கிற நில்லுன்னா நிக்க மாட்டேங்கிற, புல்லு தின்னுன்னா திங்க மாட்டேங்கிற. நீயா பேசுற? நான் குதிரையில பேசுதுன்னு இருந்தேன். என்ன குதிரைக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாதா உங்களுக்கு? அடடா வாங்க 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 வாங்க. என்ன அது நாட்டு நகரத்துல வீட்டுல காட்டுல எல்லாம் நீர் வளம் நிலவளம் நாட்டு வளம் நிலவளம் எல்லாம். ஜானி சாப்பிட்டீங்களா இல்லையா? நீ யாரு? நீங்க யாரு? நான் பூரோப்பு இளவரசன். இளவரசனா? பார்த்தா தெரியலையோ? தெரியுது, இருந்தாலும் உடையில இருந்து ஆளை எடை போட முடியாது பாருங்க. மேலும் இந்த வீட்டுக்கு நான் பெரிய மனுஷனா இருந்து நான் ஏமாறப்படாது பாருங்க. நீ பெரிய மனுஷனா? ஓ, அதுலயும் சந்தேகமா? நீங்க பகடையாட தானே வந்தீங்க? பகடையாட மாத்திரமல்ல, இந்த பட்டயத்தையும் இறக்க வேண்டும், அவள் அகம்பாவத்தையும் அடக்க வேண்டும். எப்ப பொறி பறக்குது அப்ப இன்னைக்கு ராத்திரி வாங்க பகடையாடுறத வச்சுக்குவோம்.
என்ன சிரிக்கிறீங்க? என்ன சிரிக்கிறீங்க? நீங்க ஏன் சிரிச்ச? நீங்க ஏன் சிரிச்சீங்க? ஜெயிக்க போறது என்னமோ நான். இதுக்கு இரவு என்ன பகல் என்ன? காரணம் இல்லாமலாம் இரவுல ஆட்டத்தை வச்சிருப்போம். அது என்ன காரணம்? காரணம் ஒண்ணு இல்ல, சந்திரபுரையை பார்க்காதபடி லக்கு ஆட்டத்துல உட்காராது. பைத்தியகார நம்பிக்கை. ஐயோ, இத மாதிரி சொல்லிட்டு தானே அநேக ராஜாக்கள் வந்து இங்க அடிமை ஆயிட்டாங்க. அது நம்ம கிட்ட பலிக்காது. ஆமாமா, பலிக்கவே பலிக்காது. கண்டிப்பா பலிக்காது. இன்னைக்கு ராத்திரி நீங்க வாங்க. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். என்ன வழக்கம் அனுச்சாச்சா? சரி, நீ போ. அரே வா. என்ன சுக்குர், சமயத்துல விளக்கு எங்க கை விட்டுடுமோன்னு சரி பார்த்துக்கிட்டு இருக்கியா? நமக்கு வழக்கு தானே ஜீவநாடி, அதனால நாடி சரியா இருக்கான்னு சோதிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரது? பூரபி யுவராஜா வந்து விட்டார். அடி சக்கேனானா, சீக்கிரம் எதிர்கொண்டாடுங்க. போங்க. மீசையெல்லாம் துள்ள துள்ள ஆசையினால் வந்தவரே, உங்கள் தேசத்து எல்ல கல்லை மிதிப்பது எக்காலம். நீ என்னடா தாளாட்டுற? முள்ளையா? முள்ள முள்ள எடுத்து கொடு கையில. இப்படி இந்த வீராப்பெல்லாம் அங்க காட்டணும், தோட்டத்துல போய். மனுஷன் கொத்திடுவார் போல இருக்க. ஆராரோ அரிரரோ எங்கப்பா நீ யாரோ நாரோ. என்ன தாத்தன் அப்படி அசந்து போய் நின்னுட்ட? அண்ணா தம்பி, இது என்ன கோணம்? நாங்கள் ராஜோடையங்க. இது என்ன லாசுக்காய்? தம்பி, லக்ஷ்மேஷா இடத்தில் பகடையாடியதால் கிடைத்த பரிசு இது. லக்ஷ்மேஷாவா? யாரது? பட்டயத்தை பார்க்கலையா? இல்லையா? பட்டயத்தால் 10,000 பொண்ணையும் கொடுத்து இந்த சட்டையும் வாங்கிக்கிட்டேன். தாசன், ரொம்ப பாவமா இருக்கு தாசன். நான் மாத்திரமா? இவர்களும் ராஜகுமாரர்கள் தான். அண்ணா, வந்த வேலையை கவனியாது உங்களுக்கே இந்த வேலை. தம்பி, தவறான பாதைன்னு தெரிஞ்சிருந்தா இந்த கவராடும் பவனத்துல காலடி வச்சிருப்பார். அந்த லக்ஷ்மேஷாவை யார் ஜெயிக்கிறாங்களோ அப்பதான் எனக்கு விடுதலை. என்ன, அவளை இதுவரை யாருமே ஜெயித்தது இல்லையா? யாருமே ஜெயிக்கலையா? இல்ல. என்ன ராஜா, என்ன வேலை செய்ய விடுதலை போட்டுட்டு இருக்க? நீங்க கைதியா இருக்கும் போதே இப்படி கதை படிக்கிறீங்களா? உங்களுக்கு விடுதலை கொடுத்தா என்ன வேலை செய்வீங்க? போயா, போய் வேலை செய்ய போ. அவங்களாம் யாரு? போ சொல்லு. வாங்கயா, வா வா. எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? நாம இன்னைக்கு ஆடி பார்த்தாங்க கொடுக்கலாம். இதுவரையிலும் யாருமே ஜெயிக்கலன்னா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கத்தான் வேணும். அத்தியின் மலரை கண்டுபிடித்தாலும் சித்தர்களின் மனதை திறந்து கொண்டாலும் இந்த பெண்களின் உள்ளத்தை மட்டும் அறிய முடியாது, தெரியுமா? 100க்கு 100 சொன்னேன். அதனால நான் மாறு வேடம் போட்டு தான் இந்த மர்மத்தை கண்டுபிடிச்சேன். மாறு வேஷமா? ஆமா.
மாப்பிள்ளையாவது மண்ணாங்கிட்டே பிடிக்கா என் கலவா உனக்கு பைத்தியமா மாப்பிள்ள எங்களை எல்லாம் மறந்துட்டியா மாப்பிள்ள? என்னத்த மறக்கிறது? அட பொழுக்கு என்ன முழுக்கு? என்ன சொல்ற நீ? எங்களை எல்லாம் மறந்துட்டியா மாப்பிள்ள? ஊர்ல இருந்து வரும்பொழுது மீச உருப்படியா இருந்தது, இப்ப ஏன் நடுவில் அப்படியே கரையா இருக்கு? மாப்பிள்ள அட முழுக்கு ஓடி வா. மாப்பிள்ள மாப்பிள்ள கண்டு பிடிச்சிக்க. மச்சான் 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 உன்னை காணாம எப்படி பாத்துட்டேன்? தங்கச்சி உன்னை காணாம என்ன பெரிய அன்பு சொல்லு. என்ன பெரிய மாசக்கணக்கில் சோத்துக்கு இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ ஒரு பையன் நீங்க இப்ப என்னடா காசும் பணமும் கௌரவமும் வந்த உடனே உரமுறை இல்லாத பையன் அங்க இருந்து வந்து நீ இப்படி மறந்துட்டா என்ன மச்சான் செய்யறது? தங்கச்சி மச்சான் மரியாதையா நீங்க போறீங்க. மச்சான் 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 நீ ஐயோ அத்தா, இன்னும் உயிரோடு இருக்கே அத்தா. நான் செத்தாலும் மறக்க மாட்டேன்னு சத்தியம் செய்தியே. நான் எப்ப சத்தியம் பண்ணிட்டு என்னைக்கு செத்தா அப்போ மஞ்சப்பட்டு தான் போட்டுக்கணும். என்னத்தா அதுக்குள்ள என்ன மறந்துட்டியாத்தா? யோசனை செய்து பாக்குறேன். நான் சத்தியம் பண்ணேன். என்ன பாராட்டா அத்தா? ஐயோ நான் இழுத்துக்கிட்டு போயிருந்தா இப்படியே அவங்க கிட்ட உதவாங்குறேன். அங்கத்தான் மச்சின பிள்ளை இன்னும் கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஏன் யோசனையாவது கோரோசனையாவது ஏதோ யோகா அடிக்குது. உன் பேரு குல்சாரு. அது கூடவா மறந்துட்டீங்க? என்ன மச்சான் பாத்து கேளுங்க. என்னமோ பெரிய குடியாகணும் தான் உன்னை ஊரு ஊரா சுத்தி கடைசி இங்க வந்து தேடி பிடிச்சோம். என்னடா நான் எங்களை எல்லாம் பரத வச்சு விட்டுட்டு வந்துட்டியப்பா. அப்பா கவலைப்படாதீங்க, மச்சான கட்டி போட்டுருவோம். எது நம்ம குல்சார உன்னை கட்டி போட்டலான்னு. நீங்க விளையாடுறீங்க போங்க. இப்ப என்ன அவசரம்? இப்பதான் 40 வயசு ஆச்சுது. கவலைப்படாத, மச்சான் விளையாடுறாரு. 20 வயசு பாரு. சாரு நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்னும் ஒரு 20 வருஷம் போகட்டும், நானே உன்னை அடைச்சேன். என்ன கூப்பிட்டியா? ஐயோ எப்ப கண்டாலும் உனக்கு இந்த விளையாட்டு தான் மாமான்னு. ஆமா இவங்கெல்லாம் யாரு? இவங்களாமா ஏன் உரமுறை. இந்த பொண்ணு இருக்குதே, நான் தான் கட்டிக்க போறேன். இந்த பொண்ணு நானும் பிள்ளையில கண்ணாம்பூச்சி ஆடுனதும், மண்ணால ஊடி கட்டி மாப்பிளைய பொண்ணுன்னு ஆடுனதும் அதை இப்ப நினைச்சாலும். ஆமா ஆமா ஆமா, இவ்வளவு ஆசையா இருந்தவர் தான் இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசினாரு. நீ கோவிச்சுக்காத குறிச்சு. சரி சோத்த திங்கலாம் வா. ஆமா, வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட இது என்ன சவா இல்ல சாவடியா? சர்வம் போச்சு. ஐய வந்திருக்கிற மாமா மச்சான் முன்னிலையில இப்படி மரியாதை குறைவா பேசுறியே. நம்முடைய பந்துக்களாத்துக்கு ஆமா இல்ல 4 நாளைக்கு இருந்துட்டு போலான்னு 3 பேர் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். வந்தவங்களை ஏன் போக சொல்ற? இத்தனை காலத்துக்கு அப்புறம் சுக்கர பார்க்க வந்திருக்காங்க. எண்ணம் இல்ல, இந்த பெண்ணுடைய அழகையும் அமைதியான வார்த்தையும் கவனிச்சா அரசு சரியா போச்சு. ஏன் கூடாது? பத்து வேஷம் போட்ட புலியா இருக்க கூடாது. உங்களை கண்டதும் பூரிச்சு போயிட்டான் பத்தியா? அதுதான்பா, பூ போன்ற முகத்துக்கும் இந்த புல்லு முளைக்கிற முகத்துக்குள்ள அது போட்டும். சார், இந்த சுக்குரு உன்னை கண்டதுல இருந்து இந்த உலகத்தையே மறந்துட்டான். சாப்பிடாதா? நான் இங்கதான் இருப்பேன். ஒரு வேலை அவன் கொஞ்சம் தண்ணி அட போகும்போது வழியில சாப்பிட்டுக்கிட்டா போகுது. திருவிழாவுக்கு இல்ல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நானும் வரேன்ப்பா. ஐயா எல்லாம் போக கூடாது, அங்கெல்லாம் ஏகப்பட்ட கூட்டமா இருக்கு. என்ன வாங்கி கொடு, வரும்போது தண்ணி வாங்கி கொடு. அப்பா அப்பா குழஞ்சாங்க சனி எங்க? உங்களை சுக்குரு மாமா
திருவிழா கழிச்சுட்டு போய் சொல்லியிருக்காரு. போமா? சரி. அப்பா, நான் சுக்கூர் மாமா பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க. எல்லாம் மச்சான், இது வேறையா எப்பனே? தாத்தா, தாங்க தாத்தா. முகமெல்லாம் ரொம்ப இழைச்சிருக்கேன். இப்படி உட்காருங்க தாத்தா. சும்மா உட்காருங்க தாத்தா. அவர் தான் மனசை புரிஞ்சுக்காம போறாரு. புரிஞ்சவங்களா இருந்தா ஜாடையா உதவிக்க வேணா. நான்ல போங்க போங்கன்னு கழுத்தை பிடிச்சி தள்ள வேண்டியதா இருக்குது. அப்படி நீங்க பிடிச்சி தள்ளாமப்பா அவங்க எல்லாம் இங்க இருந்து போவாங்கன்னு நினைச்சீங்களா? போகவே மாட்டாங்க. இந்நேரம் திருவிழா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ ஏன் நிக்கிற புல்சாரு? உட்காரு. அட வெக்கப்படாத, உட்காரு. கடவுளுடைய பிராப்தம் எப்படி இருக்கு பாத்தியா? பிராப்தம் என்ன, அவரே பாத்துக்கிட்டு தானே இருக்காரு. பாத்து. ஓ, ஆண்டவனை சொன்னியா? ஆமா ஆமா. சொல்லு சொல்லு சொல்லு. புல்சாரு, கடல்ல இருக்கிற உப்பு எங்க, காட்டுல இருக்கிற இந்த காய் எங்க? இது ரெண்டுக்கும் உறவு ஏற்பட்டு ஊறுகாயா மாறணும்னு இருக்குதே, அது விட்டு போகுமா? உயிர் போனாலும் விட்டு போகாது. அப்படி சொல்லு. ஒட்டிய உள்ளத்தை வெட்ட வர்ற அருவா கூடல மொட்டையா போயிடும். இனிமே நம்ம ரெண்டு பேரையும் யாரும் அசைக்க முடியாது. முடியாது. ஏன் முடியாது தாத்தா? நான் கூட்டு போறேன் தாத்தா உங்களுக்கு திருவிழாவுக்கு. தாங்க தாத்தா. தாத்தா, நான் ஆரட்டுமா? எம்மையா பாரட்டுமா? என்ன பார்த்து பேசுங்க தான். ஐயோ 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 ஐயோ, உன் கையை கன்னத்துல பட்ட உடனே நான் எங்கெங்கேயோ போறேனே. இதே போல என் உள்ளத்துல பட்டா நான் என்ன கேதி ஆவேன்? அது போகட்டும். அத்தா, உனக்கு இவ்வளவு பணம் காசும் எப்படி உண்டாச்சு? எல்லாம் புத்திசாலித்தனம் தான். சின்ன வயசுல சுத்த மக்காட்ட இருந்த, இப்ப வர வர சக்கப்போடு போடுறிய. அந்த போடு போடலன்னா இந்த வீடு வாசல் தோட்டம் துறவு இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? ஆனானப்பட்ட அரசர்கள்லாம் எனக்கு எப்படி அடிமை ஆவாங்க? அவனா எப்படி அடிமையானாங்க தான்? அதெல்லாம் என்னத்துக்கு, அதுவான வேற சொல்லுங்க தான். சொல்லிடுவேன். இது சொல்றத பத்தி ஒண்ணும் இல்ல. ஆனா இது பிரத்யாருக்கு தெரிஞ்சது முதுகு என்னதெல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் போய் வாங்கிட்டு வரணும். அப்படின்னா என்ன பரிச்சை இருந்தான்னு நினைச்சுட்டீங்க? அடாடாடாடாடா புல்சாரு, நீ கோவிச்சுக்காதம்மா. வருங்காலத்து பொஞ்சாதியா இருந்தாலும் ரகசியத்துல முஞ்சாக்கிரதையா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க தண்ணா. ஐயோ, இந்த ரகசியம் எல்லாம் உனக்கு என்னத்துக்கு? சொன்னா என்னவா குறைஞ்சா போயிடுது? நான் எதை சொல்றது என்ன ஏது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆட வர்றவங்க எல்லாம் எப்படி அடிமையாறாங்க அத மாத்திரம் சொன்னா போறோம். இத மாத்திரம் சொன்னா போதுமா? உட்காருங்கண்ணா, உட்காரு சொல்லுங்க. எல்லா ரகசியமும் ஐயா கைக்குள்ளதான் இருக்குது. ஐயா என்ன செய்யறாரு அத மாத்திரம் சொன்னா போதும். இத மாத்திரம் சொன்னா போதுமா? வர்றவங்க கிட்ட பொன்னையும் வாங்கிட்டு அவங்க கண்ணையும் கட்டி போடுறாரு ஐயா. ஐயா எப்படி கண்ணை கட்டுறாரு அத மாத்திரம் சொன்னா போதும். எல்லாம் ஐயா கையில இருக்கிற விசையால தான். ஐயா கையில என்ன விஷம் இருக்கு அத மாத்திரம் சொன்னா போதும். ஐயோ, அது ரொம்ப அந்தரங்கமான விஷயமாச்சுதே. அது என்ன அந்தரங்கமான விஷயம்? அத மாத்திரம். குல்சாரு குல்சாரு, என்ன அப்படி கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்க நீ? இத மாத்திரம் சொல்லிடுறேன், இனிமே கேட்கப்படாது. அந்த அந்தரங்கமான விஷயால தான் அவங்க கண்ணு இருண்டு போகுது, காயும் பிறண்டு போகுது. யார்கிட்டையும் சொல்லிவிடாத. இப்ப நான் ஒண்ணு சொல்லல, அதான் கேட்டேன். ஏன்னா ரொம்ப ரகசியமான விஷயம். உன்னை வெட்டுனாலும் சரி, விஷயத்தை வெளியில விட மாட்டேன். அது போகட்டும் குல்சாரு. குல்சாரு குல்சாரு குல்சாரு, ஆஹா என் அத்தி பழமே, ஆடாத பம்பரமே, இச்சைக்கு உகந்த பச்சை மிளகாயே, கடலிலே பேயும் கார்த்திகை மழையே, பாலைவனத்திலே பாயும் ஜீவநதியே, அமத காட்சி அமத காட்சி. கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் போல இருக்க. புத்தி இருக்கா இல்ல புத்தி இருக்கான்னு கேட்டேன். யாருக்கு புத்தி? அதெல்லாம் கேள்வி நிலைமை தெரியாமல துடிக்கிறான். எங்கிட்ட என்ன விவரம் இருக்கு மச்சான்? அப்பா இருந்தாலும் யாரா இருந்தா என்ன விவரம்? என்ன துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டு வெட்டவானா வெட்டவானா வெட்டி போடுறான். என்ன என்ன விவரம்? என்ன நல்லி கோராடி சொல்லி அடிச்சோம் மாட்டேன். நல்லிக்கு நல்லி நல்லி நீங்க பெரிய மனுஷன் சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்க பெரிய மனுஷனா இல்லையா? விவரத்தை சொல்லுங்க. நீ சொன்னாதான் ஒத்துக்க. உட்கார்ந்து கேட்கிறேன். அதெல்லாம் முடியாது. நீங்க சொல்லுங்க மச்சான், நீங்க பெரிய பெரிய மனுஷன் தானே?
இதெல்லாம் ஏமாத்த கூடாது. நீங்க எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? எனக்கே ஞாபகம் இல்லை. என்ன சொன்னேன்னு தெரியல. திருவிழாவுக்கு போன்னு எங்க அப்பா கிட்ட சொன்னீங்களா? இல்லையா? சொன்ன ஒன்ன கூட தான். அவன் போனானா? ஏன் அப்படி சொல்றது இல்ல. நீங்க அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அவன் போனாரா? என்னது போனாரா? நீ ஒன்னையும் போச்சு என்ன போகுது? நான் போனா என்ன போல? அவருக்கு வயசாச்சு. போனாரா இல்லையா? போகணுமா வேண்டாமா? ஓஹோ அதுக்கா? வேற ஒண்ணு இல்ல. நான் சொல்றேன், வயசான மனுஷன் தலைக்கு மேல வெள்ளம் வந்த பிறகு ஜான் போனா என்ன, முளம் போனா என்ன, இத மாதிரிதான் அசிமான கட்டத்துல வந்து இப்படி அவஸ்தை பயலுங்க. சரி, நான் பள்ளிவாசல் போகணும். போயிட்டு வந்து வாங்க வாங்க வாங்க. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். என்னய்யா பெரியவரே, இந்த உலகத்திலேயே சிறந்த அழக. ஆமா ஆமா, சமீபத்துல தான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் கச்சிதமா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு லட்சணமா குடும்பத்தை நடத்தலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மகா பாதகமான பகடையாட்டமே வேண்டாங்கிற. அடி சக்கேங்கிற. இவர் பட்டேசி பார்த்தாரு. பந்தயமே 10,000 கொண்டுகிட்டு வந்திருக்காரா என்னமோ அதே சந்தேகம். பேசாதையா? பேசலையா? எங்க களஞ்சிய நிரம்பி பக்கத்துல செதறி கிடக்கிற பொற்காசுகளை ஒரு பெரிய மூட்டை கட்டலாமே. கட்டுங்களேன். ஆர்ப்ப பொன் 10,000. இந்தா பதறாதே. ரோஷக்கார ராஜா. கொஞ்சம் இருக்கு. ஆடுவோமா? பாருங்க, ஆடலான்னு கை காலம் ஆடு. வாங்க. இளவரசே, என்னய்யா? யாரு கண்ணை மறைத்தாலும் ஆண்டவன் கண்ணை மறைக்க முடியாது அல்லவா? நியாயம். அதே போல் ஆயம். ஆகவே ஆண்டவன் பெயரால் சொக்கட்டானை முறைதான் உருட்டப்படும். எக்காரணத்தை கொண்டு மறுமுறை உருட்டப்பட மாட்டாது. சம்மதமா? ஐயா இளவரசே. சம்மதம் சம்மதம். என்ன வேண்டும் இளவரசே? என்ன வேண்டும்? எப்படியாவது ஜெயிக்க வேண்டும். அதுவல்ல நாங்கள் கேட்பது. எண்ணிக்கை என்ன வேண்டும் என்பது. எண்ணிக்கையா? எண்ணிக்கை சும்மா கேளுங்க. சொக்கட்டான் சொன்னபடி கேட்கும். அப்படியா? ஆண்டவா, உன்னை நம்பித்தான் ஆரை கேட்கிறேன். நீ சமுத்திரத்தை காட்டாதே. போடுங்க 6. ஓஹோ, 6 வேண்டுமா? சுக்கு. எங்க போடு. என்னய்யா இது? நல்ல நேரத்துல விளக்கு அணைந்து விட்டதே. கொஞ்சம் இதை நான் கொடுத்து சொல்றேன். புள்ளி புள்ளி, சீக்கிரம் வந்து இந்த விளக்க பொறுத்து. ஒரே இருட்டா போச்சே, என்ன விழுந்திருக்குன்னு தெரியலையே. சீக்கிரமா சீக்கிரமா. பொறுத்து பொறுத்து. ஐயோ, என்னது? 6 விழுந்து விட்டது. ஆண்டவா, என்னை மோசம் செய்து விட்டாயே. தாத்தே, ஆட வந்த மகளே, இப்படித்தான் ஏமாத்திருக்காங்க போல இருக்கு. ஐயா இளவரசரே, இப்போ நீர் யாரு தெரியுமா? தெரியலையே. தெரியலையே? எழுந்துரும் சொல்றேன். உட்கார்ந்து. இளவரசே, பணத்துக்கும் பகுத்தறிவுக்கும் வெகு தூரம் என்பதை எப்போதாவது புரிந்து கொண்டீரா? அங்க போறேன், அங்க போறேன். சுக்கு, இனிமேல் இவர் என்ன செய்யணும் தெரியுமா? அடுக்கு பாத்திரம் விளக்கணும், அடுப்பு வேலை செய்யணும், மாவு இடிக்கணும். இப்படி வாங்க, இப்படி வாங்க. முட்டாள்கள் கூட்டத்திலே முதன்மை ஸ்தானம் பெற்றவரே, உங்க பட்டாளத்தை போய் இது
பார்ப்பதி நீய காலம் நீ யார் அழறையா சுமாரியா யார் அழற போத்து எல்லாரும் தூங்குறாங்க. ரவ வெளியே போயிடலாம். சுக்கு குல்சார் தேடிட்டு வரா. என்ன ஒழிஞ்சுக்க. எதை கூட வெக்கமா பன்னீர் அம்படம்னு வந்தேன். வர்ற வழியில வெந்நீரா போச்சு. அப்படியே விட்டேனா அங்கிருந்து சமாளிச்சுக்கிட்டு நேரா இங்க வந்துட்டேன். குல்சாரு மழை காலத்திலே தவளை கத்த மறந்தாலும், மரத்துக்கு மரம் குரங்கு தாவ மறந்தாலும், பூமியே இடிந்து வானத்திலே விழுந்தாலும், கடங்காரன் தன் கடனை கேட்க மறந்தாலும், காதலை மறக்கவே மாட்டான் இந்த சுக்கூர். யாராவது முடிச்சுக்குவாங்க. ஆஹா, செத்தாலும் மறக்க மாட்டேன் ஜீவிதமே. குல்சாரு, இன்னைக்குத்தான் நமக்கு ஒரு இன்ப நாள். குல்சாரு, ஆஹா, உன் ஜடை அழகும் உன்னுடைய இடை அழகும் என் கண்ணை பறிக்குதே. இல்லை இல்லை, இரவிலே என் கண்ணை மறைக்குதே. ஆமா, போதும் 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 என்று சொல்லாதே என் பொன்வண்டே. நான் கடைசி வரையிலும் உன்னை கைவிட மாட்டேன், இது சத்தியம். ஆமா, உன் பேச்சை ஆற்றில் தான் எழுத வேண்டும். ஆற்றிலே எழுதிப்பார், அழியாது. காற்றில் எழுத வேண்டுமா? காற்றிலும் எழுதிப்பார், கலையாது. அப்படி என்ன ஆகாயத்தில் எழுத வேண்டுமா? ஆகாயத்திலும் எழுதிப்பார், அலையாது. குல்சார், எங்கே உன் திருமுகத்தை ஒரு முறமாக திருப்பு. ஆஹா, என் மேலே உனக்கு ஏன் இந்த வெறுப்பு? உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எங்கே உன்னுடைய சிரிப்பு? இது என்ன கருப்பு? இது என்ன? என்ன தாத்தா, விளையாட்டு வினையாகிறது? உன் சூதாட்டத்தை போலவா? இதற்ற வந்தவரை பார்த்து கொண்டு போங்க. நான் வந்த வேலைதான் இன்னும் முடியவில்லையே. நான் வந்தது உன்னுடன் கவராட. நீங்களா? என்னுடனா? ஆமா, உன்னை தோற்கடிக்கப்பட்டதல்ல, தாலி கட்டவும். தாலி கட்டவும்? ஏன் சிரிக்கிறாய்? என் முதுமையை கண்டா? இல்லை தாத்தா, இல்லை. உங்கள் ஆசையின் இளமையை கண்டு.
மன்னாதி மன்னர் எல்லாம் மாடாக உழைக்கிறார்கள். நான் மனிதனாக வாழ வந்திருக்கிறேன். ஏன் நிம்மதியாக சாக ஆசை இல்லையா? நிம்மதியாக வாழ ஆசை. தாத்தா, இறக்கப்பட்டு எச்சரிக்கிறேன். போட்டியில் இறக்கம் கூடாதம்மா. கிழவன் ஜெயித்தால் எப்படி மணப்பது என்ற பயமா? போட்டியில் குறிப்பிட்டிருப்பது பணம், பருவம் அல்ல. நல்லதுக்கு காலம் இல்ல. சரி, என் கடைசி கால செலவுக்கு வச்சிருந்தேன். அதை இந்த கவராடம் பவனத்துல கொடுத்துட்டு போறேன். கொண்டா. உங்ககிட்ட கிடையாது. ஏக்கலவா கொண்டாங்கிற. பரவாயில்ல, பணக்கார தாத்தா தான். யார மோசம் பண்ணிச்சுதோ, யாரு தரையில கைய வச்சதோ. இதுவரையிலும் நான் யார் தரையும் கை வச்சது கிடையாது. இனிமேல் கைய வச்சாதான் உண்டு. என்னது என் பக்கம் கைய நீட்டுற? தாத்தா ஆளாமா? கட்டிக்கிட்டே இருக்கானே. தம்பி, கொஞ்சம் அழகா அங்க போய் உட்கார. அங்கயா? அங்க உட்கார்ந்தா அழகு வருமா? ஐயோ ஐயோ, பாத்தியா லக்கு, இன்னைக்கு வந்த கடவை ஏன் இடத்துக்கு உல வைக்கிறத. நான் இங்கதான் உட்காருவேன், ஒருத்தர் அசைக்க முடியாது. பாப்போம். தாத்தா, அவர் உட்கார்ற இடம் எப்பவும் அதுதான். இப்ப நானும் இங்க உட்காந்து அழகா போய் லக்கு பக்கத்துல உட்காருவியா? நான் சுகமா உன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். இங்கயா? என்ன ஒண்ணும் சரி இல்லையே. ஏன் எல்லாம் சரியா தான் இருக்கு? சரியா இருக்கு. எக்காரணத்தை முன்னிட்டும் மறுமுறை உருட்டும் வழக்கம் இல்லை என்பதை சொல்லியாச்சா சுக்கு? வர்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டா இருக்கிறதுன்னு பட்டயத்துல எழுதியே போட்டு விட்டேன். தாத்தா, எண்ணிக்கை என்ன வேணும்? 4 வேணும். 4 வேணும். சரி சுக்கு. என்ன 4 எண்ணிக்கை? 4. சரி 4. ஏன் எங்க பாக்குற? அங்க ஆட்டத்தை கவனி, ஆட்டத்தை கவனி. எக்காரணத்தை கொண்டும் மறுமுறை உருட்டப்பட மாட்டாது. அங்க கவனி, அங்க பாரு. சரி சரி. என்ன 4? எங்க போடு போடு. இரு இதே ஐயா பிடிச்ச. 4 எண்ணிக்கை வேணும். போடு. இரு படாத, இரு விடு. உட்கா பிடிக்கணும் விடு. உட்கார்ந்து பிடிக்க முடியாது. காய் உருட்டின பிறகுதான் குக்கா. இல்ல உட்கா பிடிச்ச பிறகுதான் முடியாது. இரு போடு. 4 எண்ணிக்கை வேணும். போடு. படாத இரு போடு. இரியா உட்கா. போட்ட பிறகுதான் குடிக்கும். இல்ல உட்கா பிடிச்ச பிறகுதான் போட முடியாது. இரு அடச்சா, இந்த உன் பணத்தை எடுத்துட்டு போயா. ஆட்டம் வேணாம், ஒண்ணு வேணாம். கிளம்பம் கூட ஆடுறது இல்ல. போ, வேண்டியதில்லை, தேவையில்லை. போ, எடுத்துட்டு போ. வேடாயா? இல்ல தேவையில்லை. என்னமோ எங்க சட்டத்திட்டத்தை நீ மாத்த பாக்குறே நீ? இல்ல என்ன சரிதானா? சம்மதமா? சம்மதம் தான். ஆமா, தொடப்படாது. ஆமா, 4 தானே? எங்க 4 போடு. கேட்டது வந்திருக்கா பார். அயோக்கிய பெயர். மரியாதை அவர் இப்படி உங்க சூழ்ச்சினால் தானே மன்னாதி மன்னர்களா உனக்கு அடிமையானாங்க. என்ன செய்கிறேன்? எத்தனை பேரை கஷ்டப்படுத்து. ஐயோ, நாங்க அடிமையாகலையே, அவங்கள வந்து அடிமையாகிட்டாங்க. ஐயா, அப்படி என்ன தவறு செய்திருந்தாலும் என்ன மன்னிச்சுக்கிட்டு விட்டுருங்க. மன்னிப்பதாவது நீ இதுவரையில் செய்த சூழ்ச்சிகளுக்கு உன்னை சித்திரவதை செய்தாலும் போதாது. அவரை மன்னித்து விடுங்கள். இதற்கெல்லாம் காரணமாயிருந்து என்னை தண்டியுங்கள். உன்னை தண்டிப்பதா? சித்திரவதை செய்யும் செயல்வழி, சிந்தனை கிளறும் பால்மொழி, புத்தமரை மயக்கும் புன்னகை, உலகை ஏமாற்றும் அழகு, இத்தனையும் இன்று முதல் இந்த கிழவனுக்கு அடிமையாகிவிட்டது. புரிகிறதா? இந்த தள்ளாத கிழவன் தான் உன்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான். தெரிகிறதா? சொக்குப்படி போட்டேன் லக்கு. பக்கத்துல வாய. காட்டில் காய்ந்த நிலவு போல உன் கன்னி பருவம் தண்டந்தனியா நின்று தவிக்கிறேன். வா, சும்மா வா. ஏய், என்ன யோசிக்கிற? ஐயா, லக்ஷ்மேஸ்வர பஞ்சவர்ண கிளி மாதிரி வளர்த்து ஊனவாயில கொடுக்கிறவன் கவலைப்படுறியா? ஏய், என்ன முதல கண்ணை வெடிக்கிற? செத்துருவேன். போய் உடனே பட்டயத்தை கேட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். கல்யாணமா? யாருக்கு? உங்களுக்கா? யாரு கல்யாணம்? உங்களுக்கா? ஒரேடியா மாமா, இது என்ன கோரம் இது? என்ன மாமா? லக்கு என்ன விட்டு வந்த உடனே எனக்கு பொக்குள் போச்சு. நிக்க நிழல் இல்ல. உடனே பதனத்தை ஆரம்பிச்சேன்.
பவனத்தை ஆரம்பிச்சேன். சர்க்காரு கவனத்தை என் பக்கம் திருப்பிட்டாங்க. அடுத்த வினாடி இங்க இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் சிபாரிசு பண்ணேன். கொஞ்ச நாளைக்கு வெளியில இருக்க சிபாரிசு பண்ணேன். சிவாஸ் தானே கொஞ்சம் செஞ்சா போச்சு. குறைஞ்ச ஒரு 5-6 வருஷம் இங்கே இருக்கிறேன். இருக்கிறேன். அதெல்லாம் கூடாது. இவருடைய கௌரவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மரியாதை பண்ணோம். கட்டாயம் அழைச்சிட்டு வா. சரி.